இந்த வேளையிலே உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாய் விரும்புகிற காரியம் என்னவென்றால், கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 6 - 9 வரையிலான வசனங்களை நீங்க வாசித்து பாருங்கள். வாசித்து பார்த்தீங்கன்னா குறிப்பா 9வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, விசுவாச மார்க்கத்தார் விசுவாசம் உள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். விசுவாச மார்க்கத்தாரா நீங்க? ஆமா, நீங்க விசுவாச மார்க்கத்தார் தானே. அதனால தான் ஜெபம் பண்றீங்க, ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும் அப்படின்னு ஜெபிக்கிறீங்க. அப்ப நீங்க விசுவாச மார்க்கத்தார் தான், ரைட்? அப்போ உங்களுக்கு கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டிய சமாச்சாரம் என்னவென்றால், நீங்கள் விசுவாசம் உள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள் அப்படிங்கிற ஒரு காரியம் உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் கட்டாயமாக. நான் பார்த்த வரைக்கும் அநேகருக்கு அந்த காரியம் தெரியாத வண்ணமாக தான் இருக்கிறது. இன்னொருபடி மேலே போய் நான் சொன்னா, தாங்கள் ஆபிரகாமின் குமாரர்களாய் இருக்கிறோம், ஆபிரகாமின் சந்ததியில தான் நாம் இருக்கிறோம் விசுவாசத்தின் நிமித்தம் அப்படிங்கிற ஒரு சமாச்சாரம் கூட தெரியாதவர்களாக அல்லது அதனை குறித்ததான ஒரு புரிதல் இல்லாதவர்களாக தான் காணப்படுகிறார்கள். இப்போ லூக்கா 13ஆம் அதிகாரத்துக்கு போங்க. லூக்கா 13ஆம் அதிகாரத்தில் 10 - 16 வரையிலான வசனங்களை வாசித்து பாருங்களேன். 18 வருஷமாய் பலவீனப்படுத்தக்கூடிய ஆவியை உடையவளாக இருந்த, கொஞ்சம் கூட நிமிரக்கூடாத ஒரு கூனி போயிருந்த ஒரு பெண்மணியை இயேசு வராரு, அவளை தொடுகிறார், அவள் குணமாக்கப்படுகிறார். 18 வருஷமா அந்த அசுத்தாவி அந்த பெண்மணியை பிடிச்சி ஆட்டி கொண்டு இருந்தது. அப்படியே குமிஞ்ச தலை நிவராம 18 வருஷமா அவள் இருந்து கொண்டு இருக்கிறாள். இவ்வளவு பரிதாபமான காரியம். இயேசு வராரு, அவளை தொடுகிறார், உடனே அந்த அசுத்தாவி அவளை விட்டு கடந்து போய் விடுகிறது. பயங்கரமான ஹீலிங், நிமிர்ந்து நிற்கிறார். ஆனா அன்பார்ச்சுனேட்டா ஓய்வு நாளில் இந்த காரியத்தை செஞ்சிட்டாருங்க. பயங்கர கசமசம். அங்க தேவாலயத்தில் போய் இந்த காரியத்தை செஞ்சிட்டாரா? அப்போ அங்க இருக்கிறவங்களாம் விட்டுருவாங்களா? அந்த பரிசேயர்கள் வேதப்பாரர்கள்லாம் விடமாட்டேறாங்க. அதேபடி ஓய்வு நாளில் போய் இதை செஞ்சிட்டீங்க அப்படி இப்படின்னு ஆர்கியூமெண்ட் பண்றாங்க. அப்போ இயேசு அந்த வேதப்பாரர்கள் பரிசேயர்களை பார்த்து என்ன தெரியுமா சொல்றாரு? அந்த ஒரு வசனத்தை நீங்க வாசிக்க வேண்டும். லூக்கா 13:16 என்ன சொல்றாருன்னா, அவர்களை பார்த்து, இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை, நோட் த பாயிண்ட், ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியதில்லையா அப்படின்னு சொல்றார். ஸோ பாயிண்ட் என்ன அப்படின்னா, 18 வருஷமா தான் ஒரு ஆபிரகாமின் குமாரத்தி அப்படிங்கிறதே தெரியாத வண்ணம் குறுகி போய் அந்த அசுத்தாவினுடைய பிடிக்கு தன்னை ஒப்பு கொடுத்து வாழ்ந்தவளாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறாள் இல்லையா? நீங்க ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 17-18 வாட்சி பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 22:17-18 ஆபிரகாமுக்கு கடவுள் ஒரு வாக்குத்தத்தம் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு 18வது வசனத்துல, உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்குல்ல. இந்த சமாச்சாரம் தெரியாதவளாக 18 வருஷமா குறுகி போய் இந்த பெண்மணி காணப்பட்டு கொண்டு இருக்கிறார். இந்த பெண்மணிய அப்படியே தொட்டு சுகமாக்கிட்டு, நம்மா 18 வருஷமா குறுகி போய் இப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறே, நீ ஒரு ஆபிரகாமின் குமாரத்தியா அப்படின்னு அங்க சொல்றாரு. அப்போ ஆதியாகமம் 22:18 படி உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் சொல்லி இருக்குதே. அந்த வம்சத்துல நானும் ஒருத்தியா இருக்கிறேனே அப்படிங்கிற ஒரு புரிதல் கூட இல்லாத பெண்மணியாய் 18 வருஷமா குறுகி போய் அசுத்தாவின் பிடியில இவள் இருந்தாள் அப்படிங்கிற சமாச்சாரத்தை நீங்க வாசிக்கும் போது உங்க மனம் பதறவில்லையா? பதற வேண்டும். ஏனென்றால் இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள், நான் ஆபிரகாமின் வம்சத்துக்குள் விசுவாசத்தின் மூலமா இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு தெளிவு இல்லாதவர்களாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறத நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன்.
அவர்களுக்கு என்ன தெரியலன்னா, இந்த கலாத்தியர் 3:9 சொல்லப்பட்டிருக்கு இல்லையா, பவுல் சொல்றாரு இல்லையா, விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த சத்தியம் தெரியல. இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கிறவங்களை பார்த்து சொல்றேன், இந்த சத்தியம் மாத்திரம் நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, ஐயோ, என் முற்பிதா ஆபிரகாமின் வம்சத்துல கிறிஸ்து இயேசுவுக்குள் நான் ஆசீர்வதிக்கப்படுகிறவனாய் காணப்படுகிறேன் அப்படிங்கிற ஒரு காரியம் நமக்குள்ள எவ்வளோ பெரிய விசுவாச உந்துதலை கொடுக்கும் தெரியுமா? இந்த ஆபிரகாமின் குமாரத்தை போல 18 வருஷமா கூனி குறுகி இருந்தது போல நம்ம கூனி குறுகி இருக்க மாட்டோம். இன்னொருத்தனை காண்பிக்கிறேன் பாருங்க. லூக்கா 19ஆம் அதிகாரத்தில் போங்க. இயேசு போறாரு அந்த ரூட்ல. சகையை குள்ளமா இருக்கிறான், மேலே போய் மரத்து மேலே ஏறி படுத்துக்கிறான். சகைவே கீழே இறங்கி வா அப்படிலாம் சொல்றாரு. இவன் இறங்கி வரான். நாளத்தனையா யார் யாட்டில் ஏமாத்தி வாங்கணும்னோ அவர்களுக்கெல்லாம் நாளத்தனையா நான் கொடுத்து விடுகிறேன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்து விடுகிறான். அந்த இன்ஸ்டன்ட் நடக்கிற அந்த இடத்துல அந்த ஒரு வசனத்தை வாசிங்கன்னா, லூக்கா 19:9 வாசிங்கன்னா, இயேசு சொல்றாரு, அந்த சுற்றிலும் க்ரௌடு கும்பல் சேர்ந்துருச்சு. அந்த கும்பலை பார்த்து சகையை நிற்கிறான். சகையை மேல கை காட்டி சொல்றாரு, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனா இருக்கிறான் அப்படின்னு சொல்றாருங்க. அநியாயமா வட்டிக்கு மேல வட்டி வாங்கி பொருளை சேர்த்தி வச்ச, செல்வத்தை சேர்த்தி வச்ச அந்த மனுஷன் இப்போ ஆண்டவரை பார்க்கிறான். இந்த இயேசு வாழ்க்கையில வந்துட்டா போதும் அப்படின்னு ஒரு பெரிய நம்பிக்கை அவனுக்குள்ள பிறக்கிறது. மனம் மாறுகிறான். அப்போ இவன் மேல கையை நீட்டி சொல்றாரு, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனா இருக்கிறான். அப்போ என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, நீ ஆபிரகாமுக்கு குமாரனா இருக்கிறேங்கிற சத்தியம் உனக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா, ஏற்கனவே நீ செல்வ செழிப்புக்குள்ளதான் பிறந்தவன் அப்படிங்கிற ஒரு புரிதல் உனக்கு இருந்திருக்கும்பா. அதை விட்டுட்டு நீ அநியாயமா பல பேர்த்திட்ட நாளத்தனையா அஞ்சத்தனையா வட்டிக்கு மேல வட்டி வாங்கி பொருளை சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உனக்கு இல்லாம இருந்திருக்கும் அல்லவா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து நான் சொல்லும்படியாய் ஆசைப்படுகிற காரியம் என்னவென்றால், நீங்கள் விசுவாச மார்க்கத்தாராயிருக்கிறபடினாலே ஆபிரகாமின் குமாரனாக, ஆபிரகாமின் குமார்த்திகளாக இருக்கிறீர்கள் அப்படிங்கிறத முதல்ல நீங்க தெரிந்திருக்க வேண்டும். இந்த சகையு ஆபிரகாமின் குமாரன் என்றே தெரியல. ஆபிரகாம் சீமானாய், செல்வ செழிப்புள்ள சீமானாய் இருந்தான். ஆதியாகமம் 13:2 பார்த்தீங்கன்னா தெரியும். ஆபிரகாம் செல்வ செழிப்புள்ள சீமானா இருந்தான். அவனுடைய சந்ததி அந்த வம்சத்துல தான் நாமளும் இருக்கிறோம் அப்படின்னு தெரியல. ஆபிரகாமின் குமாரன் என்பது சகையுக்கு தெரியல. அதனாலதான் அடுத்தவனை ஏமாத்தி நாளத்தனையா அஞ்சத்தனையா வட்டியை வாங்கி சம்பாதித்தாதான் நமக்கு செல்வ செழிப்புள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியும் அப்படிங்கிற லைன் நம்ம போயிட்டான் பாருங்க. தெரிஞ்சிருந்தா அந்த சீமானுடைய வாரிசு விசுவாச மார்க்கத்தில் நான் காணப்படுகிறேன் ஆபிரகாமின் குமாரனாக அப்படின்னு சகைக்கு தெரிந்திருக்கும். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்களுக்கு இதுதான் தடுமாற்றம். தாங்க ஆபிரகாமின் குமாரனும் தெரியல, ஆபிரகாமின் குமாரத்தையும் தெரியல, என்ன பேசிஸ்ல கடவுள் நம்மை ஆசீர்வதிக்கிறார்னு தெரியல. அப்ப இதெல்லாம் தெரியாம இருக்கும் பட்சத்தில் எப்படி அந்த ஆசீர்வாதத்தை குறித்ததான ஒரு புரிதல் இருக்க வாய்ப்பு காணப்படும்? கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம்ல. இப்போ கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்தையும் கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 28வது வசனத்தையும் நீங்க பார்க்க வேண்டும். அது என்ன சொல்லுது அப்படின்னா, விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. எவ்வளவு தெல்ல தெளிவா அந்த வசனம் சொல்லுது. விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள். நீங்க ஆபிரகாமுக்கு பிறந்திருக்கீங்களா? மாமிசத்தின்படி நீங்களும் ஆபிரகாமுக்கு பிறக்கல, நானும் ஆபிரகாமுக்கு பிறக்கல. ஆனால் விசுவாச மார்க்கத்தார்களாக இருக்கிறதுனால இந்த வசனத்தின் அடிப்படையில் ஆபிரகாமின் பிள்ளைகளாக நீங்களும் நானும் இருக்கிறோம். இன்னொரு வசனத்தை காண்பிக்கிறேன். கலாத்தியர் 4:28 பாருங்க. அங்க பவுல் என்ன சொல்றாருன்னா, சகோதரரே, நாம் ஈசாக்கை போல வாக்குத்தத்த பிள்ளைகளாக இருக்கிறோம் சொல்றாருல்ல. எவ்வளவு தெளிவா சொல்றாரு. ஈசாக்கு ஆபிரகாமின் வித்து, அவன் வாக்குத்தத்த பிள்ளை. கடவுள் வாக்குத்தத்தம் பண்ணி அந்த குழந்தைய பிறக்க வச்சாரு.
அவனை போலவே கலாத்தியர் 4:28 சொல்லுது, சகோதரரே நாம் ஈசாக்கை போல வாக்குத்தத்த பிள்ளைகளாய் இருக்கிறோம். நீங்க ஆபிரகாமின் குமாரனா, ஆபிரகாமின் குமார்த்தியா? இந்த விதத்துல ஆமா சார், நீங்க ஆபிரகாமின் குமாரன், ஆபிரகாமின் குமாரத்தி. அப்போ இவைகள் எல்லாம் நீங்க தெரிகிறதுனால தான் இந்த கலாத்தியர் 3:9 படி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். ஆண்டவரே இயேசுவே என்னை ஆசீர்வதியும் அப்படின்னு ஜெபம் பண்றீங்கல்ல, கடவுள் ஆசீர்வதிக்கிறார்ல. ஆன் வாட் பேசிஸ் he is blessing us? எந்த அடிப்படையில் அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னா இந்த அடிப்படையில தான் விசுவாச மார்க்கத்துக்குள் ஆபிரகாமின் பிள்ளைகளாக, ஈசாக்கை போல வாக்குத்தத்த பிள்ளைகளாக, ஆபிரகாமின் குமாரனாக குமார்த்தைகளாக நீங்களும் நானும் காணப்படுகிறோம். அந்த பேசிஸ்ல, அந்த அடிப்படையில தான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆபிரகாமோடு அன்னைக்கே கடவுள் ஒரு உடன்படிக்கை பண்ணிட்டாரு. ஆதியாகமம் 22:18 உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்னு அன்னைக்கே வாக்குத்தத்தம் பண்ணிட்டாரு. ஆபிரகாமோடு கடவுள் பண்ணின உடன்படிக்கையின் அடிப்படையில் இன்னைக்கும் நீங்களும் நானும் விசுவாச மார்க்கத்தார்களாக, ஆபிரகாமின் குமாரனாக குமார்த்திகளாக இருக்கிறோம். உன் சந்ததிக்குள் அப்படின்னு இருக்கு இல்லையா, அது என்ன சந்ததி? பவுல் அதையும் விளக்குகிறாரு. எங்க விளக்குறாரு? கலாத்தியர் 3:16 பாத்தீங்கன்னா அந்த சந்ததி யார் அப்படின்னு சொல்றாரு. கலாத்தியர் 3:16 ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன, சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லியிருக்கிறார். சந்ததிக்கு புளூரல்ல சொல்லல, ஒரு சந்ததின்னு சிங்குலர்ல சொல்லி இருக்கிறாரு. அந்த சந்ததி யாரு அப்படின்னா அவர் சொல்றாரு பவுல், அந்த சந்ததி கிறிஸ்துவே. இந்த கிறிஸ்துவே அந்த சந்ததி அப்படின்னு பவுல் சொல்றாருல்ல, அதை இன்னும் ஒருபடி மேல போய் ஊர்ஜிதப்படுத்தி காண்பிக்க வேண்டும் என்றால் மத்தேயு 1 நீங்க ரெஃபர் பண்ண வேண்டும். மத்தேயு 1 வாசித்து பார்த்தீங்கன்னா வம்ச வரலாறு, இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு அங்க சொல்லப்பட்டிருக்கு இல்லையா, அதிலே குறிப்பாக 17வது வசனத்தை பார்த்தீங்கன்னா மத்தேயு 1:17 பார்த்தீங்கன்னா ஆபிரகாமில் இருந்து 42வது தலைமுறையில் இயேசு இந்த உலகத்தில் யோசப்புக்கும் மரியாளுக்கும் பாலகனாய் பிறகுறாரு. அந்த காரியம் அங்கே சொல்லப்பட்டு இருக்குது. அப்ப இயேசு ஆபிரகாமின் சந்ததியில பிறந்திருக்கிறார்ல, அந்த இயேசு உங்களுக்குள் குடிகொண்டு இருக்கிறாரா? குடிகொண்டு இருக்கும் பட்சத்தில் நான் சொல்லுகிறேன், கிறிஸ்து இயேசுவின் மூலமாக ஆபிரகாமின் சந்ததியில நீங்களும் ஆபிரகாமின் குமாரனாக குமார்த்தையாக இருக்கிறீர்கள். இந்த அடிப்படையில் தான் கலாத்தியர் 4:28 பவுல் சொல்றாருல, சகோதரரே ஈசாக்கை போல வாக்குத்தத்த பிள்ளைகளாக நாம இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாருல. அது எவ்வளவு உண்மையான வார்த்தை. நீங்க ஆபிரகாமின் குமார்த்திங்க, ஆபிரகாமின் குமாரனுங்க. நீங்க இதெல்லாம் தெரியாம கர்த்தாவே என்னை ஆசீர்வதியும் அப்படின்னு ஜெபம் பண்றதுல என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு அர்த்தம் இல்லைன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியணும் என்ன அடிப்படையில் கடவுள் நம்மை ஆசீர்வதிக்கிறார்னு சொல்லிட்டு. இன்னும் ஒரு வசனத்தை காண்பித்தா நல்லா இருக்கும் என்று கருதுகிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கையில் ஒரு வசனத்தை காண்பிக்கிறேன் பாருங்களேன். பேதுரு சொல்ற காரியம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3:1-25 வரையான வசனங்களை நீங்க வாசித்து பாருங்க. பேதுரும் யோவான தேவாலயத்துக்கு போறாரு இல்லைங்க, அந்த சமாச்சாரம் பிறந்ததுல இருந்து சப்பானியா ஒருத்தன் அந்த அலங்கார வாசல் அண்டையில் அம்மா தாயே பிச்சை போடு அப்படின்னு கேட்டிருக்கிறான்ல, இயேசுவின் நாமத்துல எழுந்து நடையா அப்படின்னு பேதுரு யோவான்னு சொல்றாங்க. சப்பானியா இருந்தும் எழுந்து நடந்து குதித்து எழுந்து டான்ஸ் ஆடி தேவாலயத்துக்குள்ள போயிட்டான் அப்படின்னு அந்த வசனம் சொல்லுது. வாட்சி பாருங்க. அப்போ பயங்கரமா கலாபரம் ஆயிடுச்சு அந்த இடத்துல. என்னது, பிறந்தது சப்பானியா இருந்தா அந்த ஆளு இப்போ நல்ல டான்ஸ் ஆடிட்டு ஆலயத்துக்குள்ள போறான். ஒண்ணுமே புரியல அந்த ஜனங்களுக்கு. அப்ப பேதுரு விளக்கி காண்பிக்கும் போது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3:25 பார்த்தீங்கன்னா என்ன விளக்கி காண்பிக்கிறார்? பேதுரு ஜனங்களை நோக்கி, உன் சந்ததியினாலே பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று தேவன் ஆபிரகாமுக்கு சொல்லி
நம்முடைய முன்னோர்களோடு பண்ணின உடன்படிக்கைக்கும் புத்திரராய் இருக்கிறீர்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பேதுரு அங்க பதிவு பண்ணுகிறார். ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தை இங்க கோட் பண்றாரு. ஆதியாகமம் 22:18 இங்க கோட் பண்றாரு. நீங்க புத்திரரா இருக்கிறீர்கள் ஐயா, குமாரனா இருக்கீங்க ஐயா, குமார்த்திகளா இருக்கீங்க ஐயா அப்படின்னு அந்த ஜனங்களை பார்த்து பேதுரு பிரசங்கம் பண்றாரு. உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், நீங்க அந்த ஆபிரகாமுக்கு இந்த விதத்துல குமாரனா இருக்கீங்களா? இருக்கிறீங்க ஐயா, இருக்கிறீங்க. குமார்த்திகளா இருக்கீங்களா? இருக்கிறீங்க. இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஐயா. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஏதோ வாழ்றோம், பைபிள் வாசிக்கிறோம், ஜெபம் பண்றோம், ஆலயத்துக்கு போறோம், ஞாயிற்றுக்கிழமானா ஆண்டவரே ஆசீர்வதின்னு கேட்டா அவர் ஆசீர்வதிச்சிறாரு, அவ்வளவுதான் வாழ்க்கை, அப்படியே செத்து போயிடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த வசனங்கள் எல்லாம் கூர்ந்து வாசிக்கும் போதுதான் கிறிஸ்து இயேசுவுக்குள் எந்த விதத்தில் நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு புரிதல் நமக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம ஆசீர்வதிக்கப்படுகிறோம், கடவுள் என்ன ஆசீர்வதிக்கிறார்னா on what basis he is blessing us, எந்த அடிப்படையில் அவர் என்ன ஆசீர்வதிக்கிறான்னு தெரியணும்ல. இந்த அடிப்படையில தான் கடவுள் நம்மை ஆசீர்வதிக்கிறார். சோ கலாத்தியர் 3:9 மீண்டும் ஒரு முறை வாசிக்கிறேன். விசுவாச மார்க்கத்தார் விசுவாசம் உள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகள். இந்த இன்றைய தகவலை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமென்.